அதிசயம் என் பிள்ளை எவ்வளோ பொறுப்பாயிட்டாம்மா. அந்த ஜோசியக்கார அப்பயே சொன்னாரு, வைகாசி போய் ஆணி வந்துச்சுன்னா பிள்ளைக்கு நல்ல பொறுப்பு வந்துடும். ஸ்கூலுக்கு போகணும்னு நினைச்சாலே ஒரு பக்கம் வருத்தமாக தான் இருக்குது. என்ன பண்றது, போய் தானே ஆகணும். இனிமே பொறுப்புள்ள பிள்ளைய நடந்துக்கணும். அம்மாக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க கூடாது. சரி, என் பிள்ளை எப்படி பேசுது பத்தியா? எப்பா சதீஷ, சொல்லுங்கம்மா. உங்களோட பிளவுஸ் உங்களோட சாரி எல்லாம் இருந்தா கொடுங்கம்மா, அயன் பண்ணி தரேன். என் பிள்ளை எவ்வளவு பொறுப்பா கேக்குது. இது கேட்கும் போதே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த பிள்ளைய போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டுமே. நாளைக்கு ஸ்கூல் போனா மயிலு குயிலு தேனி எல்லாரும் வருவாங்க. நல்லா அயன் பண்ணி யூனிஃபார்ம் போட்டு போனாதான் கெத்தா இருக்கும். குழந்தைக்கு இந்த வருஷம் புது யூனிஃபார்ம் வாங்கி தரவே இல்லை. பழைய யூனிஃபார்மே குழந்தை எப்படி அயன் பண்ணி போட்டுன்னு போறதுக்கு ரெடி ஆயினுக்கு பத்தியா? தங்கத்தை பெற்று வச்சுக்கணும். அது தங்கம் இல்லம்மா, பித்தளை. வந்துட்டேன், பராம பிடிச்சுவேன். எப்போ பாரு அண்ணனை குறை சொல்லினே இருப்பேன். பாரு அண்ணன் எவ்வளோ பொறுப்பா யூனிஃபார்ம் எடுத்து அயன் பண்ணின்னு இருக்கான். நாளைக்கு ஸ்கூலுக்கு போனதுக்கு ரெடி ஆகின்னு இருக்கான். இன்னும் சட்டையை வேற அயன் பண்ணணும், ஷூ சாக்ஸாக ரெடி பண்ணி வைக்கணும். இவங்க புதுசு வாங்கி தருவாங்கன்னு பார்த்தா வாங்கி தர மாட்டாங்க போல இருக்குது. பழசு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு போய்க்கலாம். பாரு, புது யூனிஃபார்ம் வாங்கி தரலன்னு சொன்னோடனே அண்ணன் வந்து பாரு பழைசே அயன் பண்ணி போட்டுன்னு போகலாம் அப்படி சொல்லிட்டு எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிறான். நீ தான் வந்து புது யூனிஃபார்ம் தான் வேணும்னு அண்ணன் பிடிச்சின்னு இருக்க. இது என்னது கையில்? இது அவனோட டவுசரு. என் டவுசர் தான் அயன் பண்ணி வைக்கலாம். அது அவனோட பாவாடமா. அந்த எருமையை நல்லா கரெக்டாக வந்து பார்க்க சொல்லுங்கம்மா. அந்த எருமை என் பாவாடை அயன் பண்ணி இருக்கு. ஓ காட், அவனோட பாவாடை எது? எருமை பாவாடை எது டவுசர் எது வித்தியாசம் தெரியாம என் பாவாடை எது வந்து அயன் பண்ணின்னு இருக்கு. இல்ல வேற அவன் வேற பாராட்டுறீங்க நீங்க. ஏண்டி உன் பாவாடை அவன் அயன் பண்ணி தரதுல நெடி தப்பு இருக்குது. அண்ணன் எவ்வளவு பொறுப்பான உன் பாவாடையை அயன் பண்ணிருக்கான். அந்த எருமை நானும் வேலை செய்யணும் செஞ்சுன்னு இருக்கேன். அதை நீங்க பாராட்டி வேற இருக்கீங்க. அவசரத்துல பாவாடை எது டவுசர் எது தெரியாம போச்சு. இவங்க வந்து பள்ளியோட பாவாடை அயன் பண்ணி இருக்கான். சோ சாட். சரி விடு, அண்ணன் பொறுப்பா இருக்கான்னு சந்தோஷப்படு. ஏமா என் பாவாடை ஏற்கனவே அயன் பண்ணிட்டேன், கொடுக்க சொல்லுங்க மாட்டா. ஏமா எவ்வளவு சுருக்கம் அயன் பண்ணி வச்சிருக்கமா. இதை பார்த்து அயன் பண்ண மாதிரி இருக்கு பாருங்க. அதனால நான் எடுத்து அயன் பண்ணி கொடுத்துருக்கேன் தங்கச்சிக்கு. பாரு எவ்வளவு பொறுப்பா இருக்கான் பாரு. போதண்ணா என் பாவாடை தீஞ்சிரு போதே கூட அப்படி. அவன் கிட்ட சண்டை போடலன்னா அவளுக்கு தூக்கமே வராது. உன் டவுசரை போட்டு அயன் பண்ண நல்லா. என் துணியில இனிமே கையை வச்சு பாரு, கையை உடைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போயிருந்தா பொசிக்கு இருந்திருக்கும். அவளோட துணியெல்லாம் எடுத்து நீ எதுக்கு அயன் பண்ற சதீஷ? அவளை நீ செட்டே பண்ணாத. நான் எப்பவுமே எல்லாருக்குமே நல்லதாம நினைக்கிறேன். ஆனா எனக்கு தான் யாருமே நல்லா நினைக்க மாட்டேங்கிறாங்க. நான் எல்லாருக்கிட்டயுமே பாசமா தான் இருக்கேன். என் புள்ள முகம் எப்படி வாடி போச்சு பேர். நடிப்பு அம்புட்ட நடிப்பு. தலைப்பா அம்மா அயன் பண்ணி தரேன் உனக்கு. வேணாமா நானே அயன் பண்ணிக்கிறேம்மா. தலைக்கு பாய் வேணா தங்கச்சி அயன் பண்ணனா நான் உனக்கு அயன் பண்ணி தரேன். உங்களோட ட்ரெஸ் என்ன எந்த கொடுங்க அயன் பண்ணி தரேன். நம்ம வீட்டுக்கு வேலை செய்யல என்ன கஷ்டம் இருக்கு. ஐயோ எப்படி நடிக்கிறான் பாத்தியா? அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் நானு. குழந்தைங்களுக்கு வந்து புது யூனிஃபார்ம்லாம் வாங்கி கொடுங்க, பேக்லாம் வாங்கி கொடுங்க அப்படி சொல்லிட்டு அப்பா கிட்ட சண்டை போடுறேன். நான் பண்ண வேணாம், விடு. எதுக்குமா வீண் செலவு? இதே நான் போட்டுப்பேன், கொஞ்ச நாள் போட்டோம். அதுக்கப்புறமா அப்பா வாங்கி தர சொல்லலாம். அப்பாக்கு வேற போற காசு இல்லை போல இருக்கு. அப்பா கிட்ட காசு இருந்தா எப்பயும் வாங்கி கொடுத்துட்டு இருப்பாரு எல்லா பொருளும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், எதுவுமே வாங்கி தரல நம்மளுக்கு அப்படி சொல்லிட்டு. இப்போ எப்படி நடிக்கிறான் பாத்தியா? இப்போ அண்ணனை பார்த்து கற்றுக்கோ. அண்ணன் எவ்வளோ பொறுப்பாக பேசுகிறான் பாத்தியா? நீ நானும் என்கிட்ட சண்டை போடுற. புது யூனிஃபார்ம் வாங்கி தரல, பேக் வாங்கி தரல, வாட்டர் கேன் வாங்கி தரல, டிஃபன் பாக்ஸ் வாங்கி தரலன்னு என்கிட்ட நீ சண்டை போடுற. அண்ணன் பத்தியா எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிறான். அப்பா கிட்ட இப்போ காசு இல்லை, அப்புறமா எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னான்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவும் நம்பாதீங்கம்மா நீங்க. என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும். போ வேலை பாரு போ. அவன் நடிக்கிறான். அவனோட நடிப்பை நீங்கள் நம்புங்க நல்லா. சட்டைக்கு நெஞ்சிருந்தா தச்சி முடிச்சு நல்லா நெஞ்சுக்கு நெஞ்சு அடிச்சா எங்க மழையிடலாம். அவ பேசுறதுல வச்சு நீ ரொம்ப கஷ்டப்படாதப்பா. நம்ம நல்லா செஞ்சா கூட நம்ப மாட்டேங்கிறாங்களா? அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ரொம்ப ஓவரா இதுல. சரி விடு. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமா வர சொல்றேன். நம்ம எல்லாருமே கடைக்கு போயிட்டு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கலாம். ஐயோ சாலி வேணாமா, விடுங்கம்மா. இருக்கட்டப்பா, பக்கத்துல நான் சண்டை போட்டு அப்போ இப்போ உடனே வர வைக்கிற பாரு. குழந்தைங்களுக்கு செலவு பண்ணத பணம் இதுக்கு தானே அவன் பிளான் பண்ணா நடத்திட்டான் பாரு. நம்மளால இந்த மாதிரிலாம் நடிக்க முடியல. ஐயோ சாலி புது ட்ரெஸ், புது பேக், புது வாட்டர் கேனு எல்லாமே புதுசா எடுத்துன்னு போய் நாளைக்கு சீனா போறோம் ஸ்கூல்ல. யூனிஃபார்ம் அயன் பண்ணலாமா வேணாமா? சரி அயன் பண்ணி வைக்கலாம். எதுக்கும் இந்த மனுஷன் முதல்ல ஃபோன் பண்ணலாம். சின்ன குழந்தைங்களை கஷ்டப்படுத்திட்டு அப்படி என்ன பணம் சம்பாதிச்சு இன்னைக்கு சேர்த்து வச்சு யாருக்கு என்ன சொல்ல பண்ண போறாரு? அப்படியே ஒரு ஜீன்ஸ் பேண்ட் கூட வாங்கிடணும். ஹலோ அம்மா, ஒரு நம்பர் கொடுங்கம்மா. அது எனக்கு தெரியும். குடிக்க தண்ணி எடுத்துனா போய். இழிக்காத பல்லுல கொட்டிட்ட போகுது. என் பல்லுல கொட்டாதே, உன் பல்ல கொட்டாம பாத்துக்கோ. ஓ, சொன்ன வேலையை செய்யி. உன் கூட சண்டை போடுறதே ஒரு வேலையை வச்சு நிற்பேன். அவன் உங்க நல்லா ஏமாத்துறாமா? என் தங்க பிள்ளை என்ன ஏமாத்த மாட்டான். நீ போ. குடிக்க தண்ணி கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? குடிக்க ஒரு அம்மாக்கு தண்ணி கூட எடுத்து வந்து கொடுக்க மாட்டேங்குதுங்க. என்னதான் பிள்ளைங்க உனக்குறேன்னு தெரியல. எடுத்துட்டு வரேன். என்னதான் திட்டுவீங்க? போ கிளம்பு காத்து வரட்டும். எரும மாடு. இந்த அம்மாக்கு நம்ம எவ்வளவு வேலை செஞ்சாலும் திருப்தியே ஆகாது. என்ன டவுசர்ல இருந்து புகை வருது? வரட்டும் பாத்துக்கலாம்.
பக்கெட் நிறைய தண்ணி பிடிச்சி வந்துட்டியா? எல்லாமே பக்காவா ரெடி. நான் ஏணி போட்டு மேலே ஏறிடுறேன். ஏறின பிறகு தொலைப்பழத்தை எடுத்து கொடுன்னா சுத்தமாக மேலே பெருக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றிட்டு பெயிண்ட் அடிச்சதா நல்லா விட்டோம். என்ன நம்ம இன்னைக்கு பெயிண்ட் அடிக்க வருவோம்னு தெரியல. எல்லாத்தையும் சுத்தமாக பெருக்கி கிரிக்கி தண்ணியில் ஊற்றி ரெடியாக வைக்க சொல்ல வேண்டியதுன்னு இந்த சொன்னணுங்களா? நம்ம வந்து எல்லாத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏண்டா அது தாண்டா நம்ம வேலை. இதெல்லாம் நம்ம வேலையா? இதெல்லாம் நம்ம வேலையா? நம்ம வேலை ஒன்லி பெயிண்ட் அடிக்கிற வேலை மட்டும்தான். வீட்டை பெருக்கு, தண்ணியை தெளி, இதெல்லாம் ஒரு வேலையா? நல்ல கதையாக தாண்டா இருக்குதுப்பா. பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு வந்தால் இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். இதே மாதிரி பெருக்கிக்கினே தண்ணி தெளிச்சுக்கிட்டு நான் எப்போ பெயிண்ட் அடிக்கிற வேலையை கற்றுக்குது மொத்தமா? டேய் நீ வேலைக்கு வந்து 4 நாள் தான் ஆகுது. இதில் ஒரு நாள் லீவ் வேறு போட்டுட்டு இல்லையே நீ மொத்த வேலையை கற்றுக்கலான்னு பார்க்குறேன். 4 நாள்லையா? நான்லாம் எத்தனை நாள் ஹெல்ப்பராக இருந்து அதுக்கப்புறம் வேலையை கற்றுக்கணும் தெரியுமா? வருஷ கணக்காச்சு. நீங்களாம் மக்கா இருந்திருப்பீங்க. உங்களுக்கு வருஷ கணக்கில் ஆச்சு கற்றுக்கிறதுக்கு. 4 நாளில் கற்றுக்குன்னு 5ஆவது நாள் ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யலான்னு இருக்கிறேன். நீங்கள் என்னடா இப்போ தான் தொலைப்பத்தை எடுத்து பெருக்கினே தண்ணி எடுத்து தெளிச்சுன்னு இருக்கீங்க. டேய் நல்லா வருவடா. போகிற பாவுக்கு பார்த்தா எனக்கு ஆப்போசிட்டாக நீ தான் வந்து நிற்பேன்னு நினைக்கிறேன். முதலாளி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பெருக்கெல்லாம் வேணாம், தண்ணியில் ஊற்ற வேணாம், அப்படியே பெயிண்ட் எடுத்தாடிங்க. டேய் பிரிஞ்சு வந்துச்சுன்னு வச்சுக்கேன், நமக்கு இன்னொரு நாளைக்கு பெயிண்ட் எடுக்க வேலை தரமாட்டாங்க. அதுக்கப்புறம் சோத்துக்கு பித்தை தான் எடுக்கணும். செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்யணும். அப்போ தான் நாளை பின்ன 4 இடத்துக்கு சொல்லி விடுவாங்க நம்மளுக்கு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. அரைக்குறமாக வந்தோம் போனோம் செஞ்சுட்டு போனோன்னு வச்சுக்கேன், அடுத்த வேலைக்கு வேலை கிடைக்காது. அப்புறம் சோத்துக்கு டிங்கி தான் அடிக்கணும். உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. சம்பளம் கூட கேளுங்கன்னு சொன்னாலும் அதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க. டேய் நமக்குன்னு ஒரு மனசாட்சி வேணும்டா. இந்த வேலைக்கு இவ்வளோதான் சம்பளம்னா இவ்வளோதான் சம்பளம் வாங்கணும். அதுக்கு அதிகமாக வாங்கக்கூடாது. இவங்க பணக்காரங்க தானே, இவ்வளோ கேட்டால் தருவாங்க, கேளுங்க. ஜோ இவனை வச்சுக்கினேன். இந்த கோபியோட சொந்தக்காரனா போயிட்டான்றதுனால கும்முன்னு இருக்க வேண்டியதாக இருக்குது. டேய் உச்சத்தப்பா எப்போ வர்றாரா ஊர்லேருந்து? அவர் வரத்துக்கிட்ட 2 நாள் ஆகும். வரட்டும், அப்புறம் நான் பேசிக்கிறேன். இத்தனைக்கும் ஹவுஸ் ஓனருங்க யாருமே வீட்டில் இல்லை. எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. வரத்துக்கு 2 நாள் ஆகும் பொழுது. அதுக்குள்ளே பெயிண்ட் அடித்து வைங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. பெயிண்ட் கிட்டலாம் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா பெயிண்டில் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சிடுங்க. எப்படி இருந்தாலும் ஒரு டப்பா 2 டப்பா மீறோம்ல நம்மளுக்கு. அதை நம்ம வந்து வித்துட்டுன்னு வச்சுக்கே நமக்கு நிறைய காசு கிடைக்கும். டேய் இந்த மாதிரி வேலைலாம் வரைக்கும் நீ பார்க்குறியா? அதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. கனவுல கூட நினைக்காத இந்த மாதிரிலாம். இந்த மனுஷங்கிட்ட வேலை செஞ்சா 4 காசு பார்க்க முடியாது பழகுதா? நீதி நியாயம் நேர்மனையே பேசிக்கொள்றாரு. டேய் செய்கிற தொழில் எது வந்தாலும் செய்யும் தொழிலே தெய்வம், புரியுதா? செய்கிற தொழிலுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். வெயில் டப்பால எதுனா கையை வச்சா உனக்கிட்ட காணாம போச்சு, நான் போய் குழி தோண்டி புதைச்சிருவேன். காணாம போவாது. ஏறுங்க மேல. பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். சொல்லிட்டேனே, எதுவும் காணாம போவாது. சித்தப்பா வரட்டும் தான் நானும் காத்துன்னு இருக்கேன். டேய் இதுக்கு முன்னாடி எங்கடா வேலை செஞ்சுட்டு இருந்தே? அது வந்து ஒரு மளிகை கடையில் என்ன. ஏன் அங்கே நின்றுட்ட? நம்மளுக்கு உனக்கும் செட் ஆகல. அப்பப்போ இந்த பொருள் காணும் அந்த பொருள் காணும் சொல்றாரு. அதான் வந்துட்டேன். நீ இருக்க இடத்துல எப்படி காணாம போகாம இருக்கும்? சரி மேலே இருந்தாலும் முதல் கட்டி கொடு. ஏறுங்க. இங்க பாரு குமார, என்கிட்ட வேலைக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கியா, இந்த ஃபோன் பேசின்னு இருக்குது, கதை அடிச்சுன்னு இருக்குது, அதெல்லாம் கூடவே கூடாது. ஃபோனில் சுவிச் ஆஃப் பண்ணி ஒரு வாரமா வை. அண்ணே அடிக்கிறது யார் ஃபோன் இல்லை, உங்க ஃபோனு. யார் ஃபோனா? எனக்கு யார் ஃபோன் பண்ற? இப்போ எடுத்து பாருங்கண்ணே, தெரியும் யாருன்னு. வேலை செய்யற நேரத்தில் யார் ஃபோன் பண்றது? நானே என் பொண்டாட்டி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணோன்னு ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணி வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். என்கிட்ட வந்து ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வை. ராதிகா இவ எதுக்கு ஃபோன் பண்றேப்பா? வேலையில் இருக்கும்போது ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு இவள்கிட்ட 1008 வாட்டி சொல்லியிருக்கிறேன். எங்க என்ன சொல்ற பிச்சு கேட்குறாளா? ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமோ? வசந்தி குழந்தைங்க எதாவது பிறந்துச்சோ? என்ன டேட் இருக்குன்னு தானே சொன்னாங்க. என்னன்னு கேட்போம். யாருண்ணே? அண்ணியா ஃபோன்ல? ஆமா ஆமா, வேலையை பாரு. நீங்க மேல என்னதானே எனக்கு வேலையா இருக்குது. ஒரு நிமிஷம் இராண்டா. பேசுங்க. நான் கேட்டேன்னு சொல்லுங்க அண்ணியா. இவன் வேற. ஹலோ ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையாங்க? ஐயோ இவன் வேற பார்த்துன்னு இருக்கானே, கொஞ்சம் சிரிச்ச மாதிரியே வச்சுக்கலாம். பொண்டாட்டி கிட்டலாம் பேசுறதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். பரவாயில்ல, அண்ணன் கிட்ட ரொம்ப தைரியம் இருக்கு. சொல்லு ராதிகா. எங்க பசங்க ஸ்கூல் திறக்க போறாங்க, யூனிஃபார்ம் வாங்கணும், பேக் வாங்கணும், வாட்டர் கேன் வாங்கணும். இதெல்லாம் வாங்கி கொடுக்காம என்னங்க பண்ணி நிக்கீங்க? ஏண்டி இங்க என்ன விளையாடின்னு இருக்கேன்? நானு வேலைக்கு தாண்டி வந்திருக்கேன். அப்படி ஓடி ஓடி சம்பாதிச்சு யாருக்கு கொடுக்க போறீங்க? குழந்தைங்களுக்கு ஒரு பேக் கூட வாங்கி தரமா, ஒரு யூனிஃபார்ம் கூட வாங்கி தராம. ஏண்டி நான் தான் சாயங்காலம் வந்து கடைக்கு கூட்டின்னு போறதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமா இப்படியே சொல்லி ஏமாத்துங்க. சாயங்காலம் வந்து கூட்டின்னு போறேன்னு சொன்ன, போனை வெயி வேலை இருக்கு எனக்கு. இங்க பாருங்க, 4 மணிக்கெல்லாம் வாங்க, வந்து கூட்டின்னு போங்க. குழந்தைங்க இங்க அழுதுன்னு இருக்குது. 2 பேரும் அழவானான்னு சொல்லு. குழந்தைங்களை சாக்லேட் வாங்கி கூட சமாதானப்பட்டு அப்பா சாயங்காலம் வந்து கூட்டின்னு போறாரா சொல்லு. இதே மாதிரி குழந்தைங்களை ஏமாத்தினே இருங்க நீங்க. அப்பா கிட்ட காசு இல்ல விடுங்கம்மா. பாருங்க குழந்தைங்க எப்படி பேசுதுன்னு. இன்னைக்கு கண்டிப்பா வந்து கூட்டின்னு போறீங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, நான் இங்க இருக்கவே மாட்டேன். கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போயினே இருப்பேன்.
ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வா. எத்தனை நாள் கழிச்சு வருவ? வரவே மாட்டேன், அங்கேயே தங்கிடுவேன். நீங்களாச்சும் உங்க பிள்ளைங்களாச்சும் உங்க அம்மாவாச்சு எப்படின்னா போய்க்குங்க. இதுவே சும்மா இருக்கனால சொல்லியிருந்தா போயிட்டு வடியம்மா, நானே திரும்ப விட்டுட்டு வந்திருப்பேன். இப்போ வசந்தியோட பிரசவம் வர இருக்குது, என்ன பண்ணுறது? சரி சரி, சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். ரெடியாக இருங்க, வந்து கூட்டின்னு போகிறேன் கடைக்கு. சீக்கிரம் வாங்க, லேட் பண்ணாதீங்க. சரி சரி. அந்த பயம் இருக்கட்டும், சீக்கிரம் வந்து சேருங்க. மனுஷனுக்கு அம்மா வீட்டுக்கு போயிடுன்னு சொன்ன பிறகுதான் பயமே வந்திருக்கு. ஏமா அப்பா கிட்ட சண்டைலாம் போடுறீங்க? நீங்க இல்லைன்னா இந்த வீட்டுல இருக்க முடியுமா நிம்மதியா? யாராலையாவது எங்க போவாதீங்கம்மா. நான் எங்க போலப்பா, சும்மா உங்க அப்பாவை விரட்டுறதுக்காக சொன்னேன். நான் உன்னை விட்டு எங்க போனேன்? அம்மா அம்மா நீ எங்க அம்மா? உன்னை விட்டா எனக்காரு அம்மா. என் தங்க புள்ள. ஐயோ, இவங்க 2 பேரோட அநியாயத்தை தாங்க முடியலையே. அம்மா பொறாம பிடிச்சி வந்துருக்காம்மா. தண்ணி தாங்க. அவன் அப்படிதான். உன்னை நான் கொஞ்ச நாளே அவளுக்கு பிடிக்காது. தண்ணி குடிங்கம்மா. நீங்க அம்மாக்கு தண்ணி குடி. குடி, என் கையால அம்மாக்கு கொடுப்பேன் தண்ணி. உன் கையில கொடுக்காத. அதுக்கு நீ போய் எடுத்து வந்து கொடுக்க வேண்டியதானே? குடி. இந்தாங்கம்மா தண்ணி குடிங்கம்மா. என் புள்ள எவ்வளவு நல்ல புள்ளையா போச்சு. நீ கொஞ்சம் குடிப்பா. அம்மா இதற்கு தண்ணி நீங்க குடிங்கம்மா முதல்ல. ஏய், ரொம்ப ஓவரா இருக்கடா இதுல. இது கருகிற வாசனை அடிக்குது. அச்சோ என் யூனிஃபார்ம். என்னன்னா யூனிஃபார்ம் தீஞ்சு போச்சா? இல்லம்மா இல்லம்மா, சும்மா சொன்னேன், அந்த பையன் இருக்கட்டும். எம்மா அவளை ஒரே ஒரு அடி அடிச்சு கண்ணிக்க சொல்லுங்க. வேணா விடுடா, மேல கையை வச்சு பாரு. அம்மா அடிக்க வேணா சொல்லுங்கம்மா. நில்லு எங்க ஓடுற? டேய், தங்கச்சி அடிக்க கூடாது, கையை பிடிச்சு கடிச்சிருவேண்டா. நானும் நல்ல புள்ளியா இருக்குன்னு எவ்வளவு ட்ரை பண்ண விட மாட்டேன்ல. பாத்துக்கிறீங்களா, எல்லாமே நடிப்பு. டேய் தங்கச்சி அடிக்காத விடு. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்ததே பெரிய விஷயமா. இதுக்கு ரெண்டும் ஆரம்பிச்சிட்டீங்க பத்தியா? முதலாளிக்கு நல்லா திட்டு விழுது போகுது. வெய். இனிமே வேலை செய்யும் போதெல்லாம் ஃபோன் பண்ணாத, புரிஞ்சுதா? தொடப்பு தேடு. நீங்க முதல் மேலே ஏறுங்க. ஃபோன் இனிமேல் வேலைக்கு எத்தனையோ வரக்கூடாது, வீட்லேயே வச்சுட்டு வந்துடணும். அதுதான் நல்ல முடிவு. வேலை செய்யறதுக்குள்ள ஃபோன் எடுத்து வந்து வச்சுக்கோங்களேன். ஃபோன் பண்ணி டார்ச்சல் பண்ணுவாங்க. தொடப்பத்தை கொடு. இந்தாங்கண்ணா, பிடிச்சிக்கோங்க. டேய், கையிலேயே குத்த போடலக்கடா, திருப்பி வச்சு கூடாண்டா பிடி பக்கமா. ஒரு தொடப்பத்தை எப்படி கொடுக்கணும்னு கூட தெரிய மாட்டேதுமா அவனுக்கு. பொண்டாட்டி எதிர்த்து பேசாதீங்க. வேலை செய்யறவங்க கிட்ட தான் உங்க வாயில காட்டுவீங்க. நீ வேலையை பாரு. வெயிலுக்கு முன்னாடி காலையிலேயே சீக்கிரம் வாடானா இங்கே வந்தா தானே. உச்சி வெயில் மண்டையை பழகுது. சரி, நான் போய் ஜில்லுன்னு எதுனா குடிச்சிட்டு வரேன். உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரணுமா? பாரு, இங்கேருந்து ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. நான் இங்கே பெருக்கணும், தண்ணியை கொடு. என்னால இந்த வெயிலில் ஒரு கூலிங்கா எதுவும் குடிக்காமலாம் இருக்க முடியாது. நான் போய் குடிச்சிட்டு வரேன், பெருக்கினிருங்க. வெயில் மண்டையை பழகுது. இவரும் எதுவும் வாங்கி தர மாட்டேன், நம்மளும் போய் எதுவும் குடிக்க கூடாதான். டேய், தண்ணி எடுத்து கொடுத்துட்டு போடா. அங்கேயே இருங்க, வந்து பொறுமையாக எடுத்து தரேன். இவ்வளோதான் வேலையில் சேர்த்துக்க சொல்லி ஒருத்தன் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போனால, வரட்டும். இவன் வர வரைக்கும் இப்படியே உச்சி வெயில ஏனியில் உட்காந்துருக்கணுமா நானே? இவெல்லாம் எப்போ வேலை கற்றுக்கணும் ஒரு முதலாளி ஆகிறது? கடைசி வரைக்கும் இவனா தொழிலாளி தான் இருக்க போகிறான் பாரு.